வணக்கம். அன்புக்கு பஞ்சமில்லை. அன்புக்கு பஞ்சமில்லை. அதுல செந்தில் அப்படின்னு கலவையில் இருக்கிற ஒரு தம்பியை பத்தி நான் பேசியிருந்தேன். அந்த பையனுக்கு ஒரு விபத்துல கால் போயிடுச்சு. முழங்கால் வரைக்கும் அந்த பையனுக்கு கிடையாது. அதற்கு பிறகு இன்னொரு விபத்து நடந்தது. அந்த விபத்துல பார்வை போயிடுச்சு. அந்த பையன் எனக்கும் அந்த பையனுக்கும் பெரிய சொந்தம்லாம் கிடையாது, பெரிய தொடர்புலாம் கிடையாது. அடிக்கடி சந்திச்சுட்டு இருக்குது. இது வரைக்கும் நான் 2 தடவை சந்திச்சிருப்பேன். ஒரு தடவை எஸ்ஆர்எம் மருத்துவமனைக்கு அந்த பையன் அவனுடைய மகனுக்காக பல்லுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக வந்தப்ப நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாப்புல. அப்புறம் நம்ம வீட்டில் நடந்த சண்டி ஹோமத்துக்கு அந்த பையன் வந்திருந்தாப்புல. அந்த பையன் கிருத்தியா உடல் நலம் சரியில்லை அப்படின்ற சமயத்தில் அந்த பையன் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுனது, வாட்ஸ்அப்பில் டெய்லி தகவல்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அம்மா எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, உடம்பு சரியாயிடுச்சா, பரவாயில்லையா, டாக்டர் என்ன சொன்னாங்க, டெஸ்ட் எடுத்தாச்சா, நீங்களும் திடமாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, உறுதியாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் பொதுவாக இதெல்லாம் நான் செய்கிற விஷயம். எப்போதுமே நான் யாருக்காவது ஒரு கவலை அப்படின்னாக்க அந்த கவலையை அவங்ககிட்ட இருந்து விரட்டணுங்கிறதுக்காக நான் அவங்ககிட்ட நிறைய உரையாடுவேன், நிறைய பேசுவேன், நிறைய வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு தகவல் அனுப்புவேன். நான் சில சமயம் என்னுடைய பலகீனமான தருணத்தை கூட நான் எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இப்படிப்பட்ட பலகீனத்தை கடந்து தான் நாம் வாழ வேண்டியிருக்கு, இப்படிப்பட்ட ஒரு பெயினை கடந்து தான் நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் என்னுடைய பெயினெல்லாம் அப்படியே நான் கொட்டுவேன். ராம்ஜி ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லிடுறாப்புல அப்படின்னு சொல்கிறாங்கனாக்க என்னுடைய இயல்பு அது. அதனால நான் அப்படியே சொல்லிடுறது உண்டு. அதனால எனக்கு இந்த ஒளிவு மறைவு பாசாங்குகள்லாம் எனக்கு கிடையாது. ஒருத்தங்க கிட்ட உதவி வேணும் அப்படின்னு சொன்னாலும் அதை கூச்சம் இல்லாமல் கேட்டுருவேன். ஒருத்தங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னாலும் கூட சத்தம் இல்லாமல் அந்த உதவியை செஞ்சிருவேன். இப்படி அந்த பையன் கேட்டுக்கிட்டே இருக்கிற அந்த தருணம் எல்லாமே எனக்கு, அந்த பையனுக்கு வேலை கிடையாது, வேலைக்கு போக முடியாது, கால் செயலிழந்திருக்கு, பார்வை இதாக இருக்குது. ஆனால் அந்த பையன் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணுறதுங்கிறதும் கஷ்டமான விஷயம்தான். இதையெல்லாம் கடந்து அப்படி ஒரு அன்பு என் மேலே வச்சுருக்கான், நம்ம குடும்பத்தின் மேலே வச்சுருக்கான் அப்படின்னு. ஏற்கனவே நான் உங்ககிட்ட அந்த பையனை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அந்த கலவை அந்த ஊரை சேர்ந்த செந்தில் அப்படிங்கிற அந்த பையன் தம்பி இங்கே ஹோமத்தில் எல்லாரும் வேண்டிக்கங்க அப்படின்னு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் தான் அந்த ஹோமத்தை நடத்தி கொடுத்தது. அப்படி எல்லாரும் ஆத்மார்த்தமாக மனசார உங்கள் பிரார்த்தனையில் அங்கே வைங்க அப்படின்னு சொன்னப்ப அப்போ அந்த பையன் வேண்டிக்கிட்டதில் ராம்ஜி சார் கடனெல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு அந்த பையன் வேண்டிக்கிட்டதாக அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் கழித்து என்கிட்ட சொன்னான். இப்படி என் மீது மாறா அன்பு கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிற அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம். இதே போல தான் வல்லக்கோட்டையில் பரணி குருக்கள்னு ஒரு அண்ணா இருக்காங்க. அந்த பரணி அண்ணா எப்படி இருக்காங்க, உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னா உங்கள் நல்ல மனசுக்கு நல்லபடி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பரணி அண்ணா எனக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு அவ்வளவு தெம்பு ஊட்டுவதாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு தருணத்திலையும் யாரோ ஒருத்தங்க எங்கிருந்தோ வருவாங்க. அவங்க நம்மளை விட வயசு கூட இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, நம்மளை விட புத்திசாலிகளாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. புத்திசாலியாக இருக்கிறதுக்கும் அன்பு காட்டுறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அடி முட்டாளாக இருக்கிற ஒருத்தர் கூட அன்பு காட்ட முடியும். அன்பு காட்டுறதுக்கு என்ன அழகாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அன்பு காட்டுறதுக்கு அறிவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய நம்பருக்கு ஒரு ஃபோன் வந்தது. வணக்கம், ராம்ஜியா பேசுறது அப்படின்னு எதிர்முனையிலேருந்து கேட்டாங்க. ஆமாங்க, வணக்கம், ராம்ஜி தான் பேசுகிறேன் அப்படின்னு. ராம்ஜினா திருச்சி பொன்மலை ரயில்வே ஸ்கூலில் படித்த ராம்ஜியா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. டே ராம்ஜி, நான் நத்தர்ஷா பேசுகிறேன்டா, எப்படிடா இருக்க மாப்பிள்ள அப்படின்னு ஈரோட்டில இருந்து நத்தர்ஷா அப்படிங்கிறவன் எனக்கு பேசணும். அவன் என்னுடைய நண்பன், என்னுடைய பள்ளி தோழன். மாப்பிள்ள என்ன தாடி மீசையெல்லாம் வச்சுட்டு பயங்கரமா இருக்கிற, சினிமாவை பத்தி பயங்கரமா பேசிட்டு இருக்கிற, நான் யாரோ ஒருத்தங்க அப்படின்னு நினைச்சேன்டா. அப்புறம் ராம்ஜி அப்படின்னு ஒவ்வொரு வீடியோவிலையும் உன் பேரை பார்த்தனா, அப்புறம் உன் முகம் எனக்கு சுத்தமா மாறி தெரியலடா, எனக்கு ஞாபகமே வரல.
ஆனால் இந்த தலையை அசைக்கிறது, நிப்பாட்டுறது, பேசுறது அப்படிங்கிற ஸ்டைலெல்லாம் பார்த்துட்டு, ராம்ஜி அப்போ நம்ம ராம்ஜியா இருக்குமா அப்படின்ற எனக்கு ஒரு இது இருந்துச்சு. அப்புறம் தான் ஆமாம்ல நம்ம ராம்ஜி அப்போ ஸ்கூலில் படிக்கும்போதே கதை கவிதையெல்லாம் எழுதிட்டு இருப்பானே, பேச்சு போட்டி அதிலலாம் கலந்துக்குவானே, அவனா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே தான்டா மாப்பிள்ள அடித்தேன். எப்படா மாப்பிள்ள இருக்கிற? டேய் என்னடா கருத்து போயிட்ட அப்படின்னா, டே என்னைக்குடா நான் சிவப்பா இருந்தேன் அப்படின்னா, இல்லடா அப்பெல்லாம் நீ கொஞ்சம் சிவப்பா தான் இருந்த நீனு அப்படின்னு சொன்னான். கருப்பு சகப்பு நிறம்லாம் எனக்கு ஒரு பெரிய மேட்டரா நான் நினைக்கிறது இல்லை. அவன் பேசிய அந்த 20 நிமிடங்கள் இருக்குல்ல, அன்புன்னா அன்பு அப்படி பொழிய ஆரம்பிச்சான். மாப்பிள்ள சூப்பரா மாப்பிள்ள எனக்கு ரொம்ப பெருமையா கெத்தா இருக்குடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். இது மாதிரியான அன்பு எங்கிருந்தோ தடக்குன்னு நம்மளை தேடி வந்து நம்ம மனசுக்குள்ளார வந்து சப்பளங்கள் போட்டு உட்காந்துக்கும். ஆமா. இந்த உலகத்துல இருக்கியா செத்துட்டியா அப்படின்னு கேட்க கூட நாதி இல்லாம இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லுவாங்க. நீ நல்லா இருக்கியான்னு கேட்கறதுக்கு கூட எனக்கு நாதி கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க நல்லா இருக்கியா, நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த உலகம் காத்துக்கிட்டே தான் இருக்கு. நாம தான் காது கொடுக்கறது இல்ல, நாம தான் மனசு கொடுக்கறது இல்ல. நம்ம காது கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, நாம மனசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த உலகத்துல அன்புக்கு பஞ்சமே கிடையாதுங்க. வணக்கம்.